அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு துவா. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமியுல் அலீம். இந்த துவா இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக்க அந்த சமியுல் அலீம், நீதான் கேட்பவன் அனைத்தையும் அறிந்தவன் அப்படின்னு. இந்த துவாவை யார் கேட்குறாங்க அப்படின்னா, இப்ராஹிம் நபி அவங்களும் இஸ்மாயில் நபி அவங்களும் காபத்துல்லாவை என்ன பண்ணுறாங்க, அதோடைய அடித்தளத்தை எழுப்புறாங்க. அப்போ இந்த வேலையை ஆரம்பித்து விட்டு அல்லாவுக்காக அல்லாவுடைய பள்ளிவாசலை என்ன பண்ணுறாங்க, அதை புனர் நிர்மாணம் பண்ணி கட்டுறாங்க. கெட்டி முடிச்சு அந்த பணியை செய்யும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அல்லாட்ட இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாமும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, ஒரு தர்ம காரியங்கள் செய்கிறோம், தொழுகிறோம், நன்மையான விஷயங்கள், இப்படி எது செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அது இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். ஆனாலும் அவங்களே கேட்டுக்கிறாங்க அப்படின் பொழுது நாம எந்த ஒரு அமலை செய்தாலும் இதை கேட்கலாம். ரப்பனா எங்களுடைய இறைவா தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து இந்த பணி ஏற்றுக்கொள்வாயாக. ஒரு தாவா பணி செய்கிறோம், எதுவாக இருந்தாலும், திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு துவா. இப்படியாக நம்ம எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அது நன்மை கிடைக்கணும்னா அதுக்கு முக்கியமான கண்டிஷன் தகப்பல் மின்னா, நம்மள்ட்ட இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கணும். ஏற்றுக்காத எந்த ஒரு பணியாக இருந்தாலும், பெருமைக்காக செய்கிறது, கடமைக்காக சுபா ஏனோ தானு செய்கிறது, அலட்சியமாக செய்கிறது, அப்படி இல்லாமல் இதை நான் உனக்காக செய்கிறேன், ஓன்றிருந்த நன்மை வேணும், அதனால் நீ ஏற்றுக்கோ, இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம நன்மையான விஷயங்கள் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அது தூய மனதோடு நாம் செய்யணும். கண்டிப்பாக இந்த துவா, ரப்பனா எங்கள் இறைவா தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இந்த செயலை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக்க அந்த சமியுல் அலீம், நீதான் செவி உறுபவன் அறிந்தவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை